பேதுருவை அவனை பிடிச்சி உள்ள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? சப்பானிய சுகமாக்கினதுக்கு, அற்புதம் செஞ்சதுக்கு த்ரெட்டன் பண்றாங்க, பயம் காட்டுறானுங்க. இயேசுவோட நாமத்துல நீ பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஏன்னா இயேசுவோட நாமத்துல பிரசங்கம் பண்ணா அற்புதம் நடக்குது, ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்படுறாங்க. இப்போ இவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க, இதற்கு எப்படி அவர்கள் ஜெபம் பண்ணார்கள், அதை தான் நம்ம பார்த்து முடிக்க போறோம். How did they respond to the threats and the persecutions? எல்லாற்றும் மேலே நீங்க தான் ராஜாதி ராஜாவா இருக்கிறீங்க, கர்த்தாதி கர்த்தரா இருக்கிறீங்க, வானத்தின் பூமியும் சகல அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாமத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்னா, முதலாவது உங்க மனசுல இருக்கிற அந்த அவிசுவாசம் எல்லாம் அப்படியே நீங்க ஆரம்பிச்சது. cloud that is stopping your faith. ஹல்லேலூயா. அந்த அவிசுவாசம் ஒரு மேகத்தை போல ஒரு அப்படியே எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, ஒரு மாதிரி கிளவுடியா இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அப்படியே விலக ஆரம்பிக்கும். ஆண்டவர் ஏற்கனவே முன்குறிச்சிட்டார். என்ன முன்குறிச்சிட்டாரு? இயேசுவின் ரத்தத்தினால மீட்பை உண்டாக்கணும் என்று முன்குறித்து வைத்திருந்தார். உலக தோற்றத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு எழுதப்பட்டிருக்கு இயேசுப்பட்டு. இந்த மீட்பின் திட்டத்தை யார் மூலமாவே ஆண்டவர் நிறைவேற்றினாரா? the so called enemies of Jesus. இயேசுவோட விரோதிகள் இருந்தாங்க பாத்தீங்களா அந்த காலத்துல, கொந்தி பிலாத்து, பரிசேயர்கள், சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவர்கள் மூலமாவே ஆண்டவர் நிறைவேற்றிட்டார். நான் சொல்றேன், உங்க எதிரியை வச்சே உங்களுக்கு ஆண்டவர் சாதகமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க தைரியமா பேச பேச பேச, வசனத்தை பேச பேச பேச, கர்த்தர் சொல்வதை பேச பேச பேச, அற்புதம் அடையாளம் வந்து இன்எவிட்டபிள்னா நிச்சயமாக நடக்கும். ஸோ ஆண்டவர் கரம் வெளிப்படணும், ஆண்டவர் கரத்தினால அற்புதம் அடையாளம் நடக்கணும் என்றால் அவருடைய வசனத்தை நீங்கள் முழு தைரியமாக பேசணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் உங்களுக்கு தைரியம் தேவை. நீங்க ஜெபம் பண்ண கர்த்தர் சித்தமில்லாத காரியம் உங்க வாழ்க்கையில உட்காந்துருக்கு பாத்தீங்களா? உங்க குடும்பத்துல உட்காந்துருக்கு, உங்க பொருளாதாரத்துல, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில, உங்க கணவரோட வாழ்க்கையில, மனைவியோட வாழ்க்கையில, அங்க இருக்குது இங்க இருக்குது எல்லாத்துலயும் அதெல்லாம் அசைக்கப்பட ஆரம்பிச்சு. உங்க சரீரத்துல கர்த்தர் சித்தம் இல்லாத வியாதி வந்து கர்த்தர் சித்தம் இல்லாத காரியம், அதான் அது சரீரத்துல உட்காந்துருக்கு. when you start praying in faith, விசுவாசத்தை ஜெபம் பண்ண அதெல்லாம் அசைக்கப்படும் போது அதெல்லாம் விழுந்து போயிடும், அதெல்லாம் நிக்காது. நல்லா கவனிங்க. கர்த்தர் அசைக்கும் பொழுது கர்த்தருக்கு சித்தம் இல்லாத காரியம், கர்த்தர் வைக்காத காரியம் எதுவுமே நிக்காதாங்க. அதுதான் இன்னும் ஒரு முறை கர்த்தர் பூமியும் வானத்தையும் அசைப்பான்றது, அதுதான் அர்த்தம். அது இன்றைக்கு ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் புஸ்தகத்திலிருந்து ஒரு ஜெபத்தை பார்க்க போறோம். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஜெபம், அப்பாசல்ஸ் பிரேயர். இந்த நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போறது வந்து அப்போஸ்தலர்களின் ஜெபங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஸோ இன்றைக்கு ஒரு ஜெபத்தை நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து மற்ற ஜெபங்களை பார்ப்போம். ஆமென். வரப்போற நாட்கள் மற்ற ஜெபங்களை பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸோ அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 23-31 படிங்க சிஸ்டர். அப்போஸ்தலர் 4:23-31. அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். ஆமென். இது ரொம்ப ஒரு வல்லமையான ஜெபம். அப்போஸ்தலர்கள் காலத்துல ஒரு பெரிய ஒரு பெர்சிக்யூஷன் என்ன இப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதை நான் அப்படியே உங்களுக்கு பிரீஃபா அந்த கதையை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்போஸ்தலர் 3,
4 இது 2 அதிகாரத்தை நீங்க படிங்க. அப்புறம் நேரம் இருக்கும்போது இந்த 2 அதிகாரத்தை நீங்க படிங்க. நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் 3ல வந்து பேதுரும் யோவானும் வந்து இதுக்கு போவாங்க, தேவாலயத்துக்கு போவாங்க. அஹ், ஜெபம் பண்ணுவதற்காக போவாங்க. நல்லா கவனிங்க, ஜெபம் பண்ணுவதற்காக. தே கோ டு த டெம்பிள் அட் தி ஹவர் ஆஃப் பிரேயர். ஹalleluya. தேவாலயத்துக்கு செல்வார்கள். அப்பொழுது ஒரு சப்பானி இருப்பான். அந்த சப்பானியை பேதுரு வந்து என்ன பண்ணிடுவார்னா இயேசுவின் நாமத்தினால சுகமாக்கிடுவார். இதுதான் வந்து அப்போஸ்தலர் 3ல வரும். அப்படியே இயேசுவின் நாமத்தினால என்ன பண்ணிடுவார், சுகமாக்கிடுவான். இயேசு நாமத்தில் சுகம். நீ நல்லா கவனிங்க. எப்பவுமே நான் ஸ்டார்டிங் நினைச்சிருக்கேன், என் ஊழியத்துக்கு வந்த புதுசுலாம் நான் ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்றேன். நான் ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்றதுனால எல்லாரும் என்னை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நல்ல நல்ல ஊழியம் தானே பண்றேன். எனக்கு ஹீலிங் மினிஸ்ட்ரி ஏதாவது தப்பாங்க? ஹீலிங் மினிஸ்ட்ரியில எல்லாம் நல்ல காரியம் தானே. வியாதியில் இருக்கவங்கள சுகமாக்குறோம். படுத்த படுக்கையா இருக்கிறவங்கள இயேசு நாமத்துல எழுப்பி விடுறோம். மரணத்துல அவஸ்தைப்படுறவங்கள படுறவங்களுக்கு ஜீவனை கொண்டு வரோம் இயேசு நாமத்துல. ஸோ நல்ல மினிஸ்ட்ரி தானங்க. எத்தனை பேர் நம்புறீங்க ஹீலிங் மினிஸ்ட்ரி நல்ல மினிஸ்ட்ரின்னு? நான் நம்புறேன் நல்ல மினிஸ்ட்ரின்னு. இயேசு பண்ண ஒரு ஊழியம். ஸோ நல்ல மினிஸ்ட்ரி தான். ஆனா ஊழியத்துக்கு வந்த பிறகு தான் கண்டுபிடிச்சேன், ஹீலிங் மினிஸ்ட்ரியை வெறுக்கிறதுக்கே அதிகமான பேர் இருக்கிறாங்க. எங்க இருக்காங்க? கிறிஸ்துவத்திலே இருக்கிறாங்க. வெளியெல்லாம் இல்ல. கிறிஸ்துவ அறியாதவங்களாம் யாரும் வெறுக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. கிறிஸ்துவத்துக்குள்ளேயே ஹீலிங் மினிஸ்ட்ரியை வெறுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கன்றதை நான் ஹீலிங் மினிஸ்ட்ரிக்கு வந்த பிறகு தான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா என்ன எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, வியாதி நல்லது என்பதை எல்லாரும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்ப அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. வியாதி நல்லது, வியாதி கர்த்தர் தான் கொடுக்குறாரு, வியாதி மூலமா ஏதோ காரியத்தை கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றத எல்லாரும் இது பண்றாங்க. வியாதி வந்து கர்த்தர் நம்ம கொடுத்த சிலுவை. அது ஒரு பெரிய சிலுவைங்க. இந்த வியாதி தான் எனக்கு சிலுவை. தினந்தோறும் உன் சிலுவையை தூக்கி கொண்டு நீ என் பின்னால வா. ஸோ இந்த வியாதியை நான் தூக்கிட்டு வரேன், இந்த சுகரை நான் தூக்கிட்டு வரேன், இந்த கேன்சரை தூக்கிட்டு வரேன், இந்த பிபியை தூக்கிட்டு வரேன், இந்த கால் முட்டி 2 வலிக்குது, அந்த முட்டி வலியோட வரேன். அதுதான் என் சிலுவை. கிறிஸ்தவர்களே சண்டைக்கு வந்துட்டாங்க என்கிட்ட நிறைய பேர். ரசிக்கப்பட்டு பல வருஷமா சபைக்கு போய் பரம்பரையா கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, நல்லா பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்றவங்களே ஊழியம் பண்ணுவாங்க, அவங்களே சண்டைக்கு வந்துட்டாங்க என்கிட்ட. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், ஆண்டவர் சொல்றத செஞ்சாலே நிச்சயமா என்ன வரும் நம்ம வாழ்க்கையில? எதிர்ப்புகள் வரும். எத்தனை பேருக்கு புரியுது? when you do the will of God in your life, when you obey the commands of God in your life, கர்த்தர் சொல்ற காரியத்தையும் கர்த்தர் சித்தத்தையும் கர்த்தருடைய கட்டளைகளையும் வேதத்துல கர்த்தர் போட்டிருக்க கட்டளைகளையும் நீங்க கைப்பிடித்து அதன்படி நீங்க வாழ ஆரம்பிச்சாலே உங்களுக்கு என்ன உண்டாகுங்க? எதிர்ப்பு உண்டாக ஆரம்பிச்சு. சில பேர் கேட்பாங்க, பிரதர் நான் கர்த்தர் சொல்றதுதான் செய்யறேன் பிரதர், ஏன் எதிர்ப்பு? அதனாலதான் எதிர்ப்பே வருது. கர்த்தர் சொல்றதை செய்யறதுனாலதான் எதிர்ப்பு வருது. வேற ஏதாவது செஞ்சீங்கன்னா எதிர்ப்பு வராது. எத்தனை பேர் புரியுது? ஏன்னா கர்த்தர் சொல்றதை நீங்க செய்யும் பொழுது யாருக்கு எதிர்த்து நிக்கிறீங்க? நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறீங்க. அந்தகார ராஜ்யத்திற்கு நீங்க ஒரு த்ரெட்டா இருக்கிறீங்க. நீங்க ஒரு இடையூறா இருக்கிறீங்க. யூ ஆர் a threat for the kingdom of darkness. பிசாசு வந்து பயப்படுறான் உங்களை பார்த்து. இப்ப நான் வந்து சுகமாக்குற ஊழியத்தை செய்யறேன்னா பிசாசுக்கு வந்து நான் ஒரு டேஞ்சர்னா. ஏன்னா நான் ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் போறேன்னா அங்க சுகம் நடக்குது, நான் டேஞ்சர். அவனுக்கு நான் டேஞ்சர். ஏன்னா வியாதியை வச்சுதான் இன்னைக்கு என்ன பண்றான்? எல்லாரையும் முடக்கி கொண்டு இருக்கிறான். உலகத்தையே அவன் என்ன பண்றான்? பிசாசு வியாதியை கொண்டு வந்து முடக்கி கொண்டு இருக்கிறான். கர்த்தரை அறிந்தவங்க அறியாதவங்க, சபைக்கு போறவங்க போறாதவங்க எல்லாரையும் என்ன பண்றான்? வியாதியை வச்சு அடிச்சு உட்கார வைக்கிறான். ஸோ ஒரு இடத்துக்கு போய் நான் இயேசு நாமத்தினால சுகமாகுன்னு சொல்லி நான் ஒரு இடத்துல சுகத்தை வந்து கொண்டு வரேன்னா பிசாசுக்கு அது பிடிக்கல. அதனாலதான் அவன் எதிர்த்து வரான். புரியுது? எப்படி எதிர்த்து வரான்? இந்த மாதிரி வந்து மத தலைவர்கள் மூலமாகவும் மதத்துல இருக்கிறவங்க மூலமாவே எதிர்த்து வருவான். இதுதான் வந்து அந்த காலத்தில் நடந்துச்சு. சோ பேதுரு யோவானும் சுகமாக்கிட்டாங்க. சுகமாக்கிட்டு சாலமன் மண்டபத்துக்குள்ள வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பெரிய கூட்டம் சேர்ந்துச்சு. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லிக்கிறது, அப்போஸ்தலர் 3 40 வருஷம் 40 வயது மனிதன் அவன். சோ 40 இயர்ஸ் அவன் எப்படி இருக்கான்? சப்பானியா தான் இருக்கிறான். ஏன்னா தாயின் கர்ப்பத்துல இருந்து சப்பானி தான் அவன். அவனை வந்து எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டாரு அவரு. அவன் குதிச்சு வரான், துள்ளி குதித்து வந்தான்னு போட்டிருக்கு வசனத்துல. அப்படிதான் வருது, வாக்கிங் அண்ட் லீப்பிங் அண்ட் பிரைசிங் காட். ரொம்ப அழகான வசனம் அது. வாங்க 3வது அதிகாரத்துல வாங்க படிப்போம். 6:7 படிங்க சிஸ்டர். 6:7 8. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடைய கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோட தேவாலயத்திற்குள்ளே பிரவேசம். அதாவது பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவன் இயேசு நாமத்துல எழும்புன்னொன்ன பிச்சை எடுக்கிறவன் எந்திரிச்சு நின்று இவங்க கூட தேவாலயத்துக்குள்ள வந்துட்டான். எப்படி எழுந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நல்லா அப்படியே யோசிச்சு பார்த்தேன். அப்படியே யோசிச்சு கற்பனை பண்ணி பார்க்கும் போதே அவ்வளவு மகிமையா இருந்துச்சு. அப்படி தேவாலயத்துக்குள்ள வந்துட்டான்.
அதை பார்த்துட்டு பெரிய கூட்டம் வந்துருச்சு. அடுத்த வசனம் படிங்க. 9வது வசனம். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு ஜனம் எல்லாரும் கண்டு 11 படிங்க. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லோரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்தில் அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். சாலமன் மண்டபம், சாலமன் போர்ட்டிகோன்னு ஒரு இடம். அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். ஒரு சாலமன் மண்டபம்னு தேவாலயத்தில் இருக்கும். யோவான் 12 நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, இயேசு வந்து என்ன பண்றாரு, மிகவும் வியாகுலப்பட்டு அவர் பேசுறாரு. அப்போ ஒரு சத்தம் உண்டாது. அதெல்லாம் எங்க நடக்குதுன்னா சாலமன் போர்ட்டிகோ, சாலமன் மண்டபத்துல தான் நடக்குது. இயேசு நிறைய போதனைகளை வந்து தேவாலயத்துல சாலமன் மண்டபத்துல உட்காந்து தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். தேவாலயத்துக்குள்ள பிரசங்கம் பண்ணும்போது அங்க உட்காந்து தான் பிரசங்கம் பண்ணுவாரு. அது வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸா இருக்கும் ஒரு மாதிரி. அங்க வந்து நிறைய பேருக்கு ஜனங்கள்லாம் கூடுவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு போய் இப்ப பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 12வது வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா பிரசங்கம் பண்றாங்க. யாரோட நாமத்தினால சுகமானார்கள் அப்படின்றத 16வது வசனம் படிங்க. 16வது வசனம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாக்கிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சோ என்ன பிரசங்கம் பண்றாங்கன்னா, இயேசுவின் நாமத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். they are preaching the name of Jesus. அவருடைய நாமம் தான் இந்த சுகத்தை கொண்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்றதை பிரசங்கம் பண்றாங்க. இது போய் படிச்சு ரொம்ப அழகான பகுதிகள். 3, 4வது கண்டிப்பா படிங்க. நீங்க அதுக்கப்புறம் படிங்க கூட்டம் முடிஞ்ச பிறகு. படிச்சு முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா, படிச்சு முடிச்சு 4வது அதிகாரம் வாங்க. 4வது அதிகாரத்துல 1 படிங்க. அவங்க பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டாங்க. பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே 4வது அதிகாரத்துல 1வது அதிகாரத்துல என்ன நடக்கு பாருங்க. அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்தில் சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு. எதுக்குங்க கோவம் வந்துச்சா சினம் கொண்டார்களா? மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரசங்கித்தார்கள். அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததை பிரசங்கித்தாங்க. நீங்க தப்பா அதை பிரசங்கம் பண்ணாங்களேங்க, சொல்லுங்க. எதுங்களா கர்த்தர் நல்லவன் பிரசங்கம் பண்ணா அடிக்க வராங்க. இன்னைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு. கர்த்தர் நல்லவர்னு பிரசங்கம் பண்ணா அடிக்க வராங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். இன்னைக்குமே அநேக இடங்கள்ல என்ன பண்ண ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது எப்படி நீங்க சொல்லலாம் பிரதர்? வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். என்ன நானா சொந்தமா சொல்லிட்டு இருக்கேன்? பைபிள்ல இருக்கதா சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டவர் வாக்கு பண்ணதை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் சுகமாக்குவான்னு சொன்னா இன்னைக்கும் கோவப்படுற ஒரு கும்பல் இருக்குது. அதான் சொன்ன பாத்தீங்களா, வெளியில இருக்க கும்பல் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளியில இருக்க ஆட்கள் யாருமே கோபப்படுறது இல்லைங்க. நான் போய் பார்த்துட்டேங்க. நான் வந்து என்னோட ஊழியம் ஸ்டார்ட் பண்ண பொழுது ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி தான் நிறைய பண்ணுவேன். நான் சென்னையில போகாத ஹாஸ்பிட்டலே கிடையாது. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் நான் சென்னையில போயிருக்கேன். பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருக்கும். பார்க்கும் பொழுதே எனக்குலாம் மனசு உடஞ்சிரும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழ்மையில இருக்க மனிதர்கள்லாம் வந்து படுத்திருப்பாங்க. ஏன்னா முக்காசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யார் வரும்? ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்க, ரொம்ப தரித்திரத்துல இருக்கிறவங்க, குறைவுல இருக்கிறவங்க. அவங்க தான் வியாதி வந்து மருந்து கூட வாங்க காசு இருக்காது வந்திருப்பாங்க. போய் ஜெபம் பண்ணுவேன். 99% எல்லாருமே என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. யாருமே வேண்டான்னு சொன்னதே இல்லை. எல்லாரும் பாத்தீங்கன்னா பட்டை போட்டிருப்பாங்க, குங்குமம் வச்சிருப்பாங்க, இது போட்டிருப்பாங்க, அது போட்டிருப்பாங்க. நான் போய் கேட்பேன், ஐயா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணலாமா? இயேசு உங்களை ஆக்குவார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெட்டுக்கா போய் எல்லாம் சார் ஜெபம் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார், என் கணவருக்கு ஜெபம் பண்ணுங்க சார், என் மனைவிக்கு ஜெபம் பண்ணுங்க சார், என் பையன் இப்படி இருக்கான் சார். எல்லாருமே வந்து பண்ணியிருக்காங்க. யாருமே வேண்டாம்னு சொன்னதே கிடையாது. எத்தனை பேர் புரியுது? நோபடி ரெஃப்யூஸ்ட் ஹீலிங். யாருமே வந்து நான் சுகமாக வேண்டாம் என்று கேட்கவில்லை. எல்லா மதத்தினரும் எல்லாருமே கேட்ட ஒரே காரியம், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இயேசு இடத்துல ஜெபம் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, நான் சுகமானு தான் கேட்டாங்க என்கிட்ட. ஏன்னா உலகம் இந்த சுகத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. The world is searching for this healing. உலகம் தேடிக்கொண்டிருக்குதுங்க, இதை தேடிக்கொண்டிருக்கு. சபை மட்டும்தான் இதை நிராகரித்து கொண்டிருக்குது. Only the church is neglecting it and ignoring it. சபை தான் இதை நிராகரித்து கொண்டிருக்கு. கேட்டா கடவுள் தான் கொடுத்தாரு, கடவுள் தான் கொரோனாவை அனுப்பிச்சாரு, கடவுள் தான் இதை பண்ணாரு. ஒரு புத்தி ஒழுங்கா புத்தி இருக்கிறவன் கூட இது புரியும், நல்லா புரியும். கடவுள் வியாதியை கொடுக்க மாட்டாரு. புரியுதுங்களா? இதே நிலைமை தான் அன்றைக்கும் நடந்துச்சு. இயேசுவின் நாமத்தை பிரசங்கித்தார்கள். இயேசு உயிரோட எழுமனா பிரசங்கிச்சதுக்கு தான் அவங்க அப்போசிஷன். உடனே என்ன பண்றாங்கன்னா, அவங்களை பிடிச்சி என்ன பண்றாங்கன்னா அரெஸ்ட் பண்றாங்க. ஏன் அரெஸ்ட் பண்றாங்க பாருங்க. 3-4 வருஷம் படிங்க. அதே 4வது அதிகாரத்துல 3-4 படிங்க சிஸ்டர். அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். காவல்ல வச்சாங்க. எதுக்குங்க காவல்ல வச்சாங்க?
சப்பானிய சுகமாக்குனதுக்கு காவல்ல வச்சுட்டாங்க. காவல்ல வச்சது வந்து ரோமர்கள் கிடையாது. படிச்சு பாத்தீங்களா? ரோமர்கள் அரெஸ்ட் பண்ணாங்க அவர்களை. பிடிச்சது யாரு? பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியரோட அந்த 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 கேப்டன் ஆஃப் த டெம்பிள் வாங்கல, அவங்களுடைய அந்த இவனுங்கெல்லாம். அப்புறம் சதுசேயர்கள், பரிசேயர்கள், இவனுங்க தான் மத தலைவர்கள். அங்கிருந்த யூத மத தலைவர்கள். யூதர்களுக்கு அற்புதம் என்பது புதுசு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். யூதர்களுக்கு வந்து அற்புதம் வந்து ரொம்ப சாதாரண காரியம். பழைய ஏற்பாட்டுல வந்து அவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்கு யூதர்களுக்கு. அவங்க பார்க்காத அற்புதம் கிடையாது. 10 வாதைகள், செங்கடல் பிளக்குது. ஹalleluya. அப்புறம் வனாந்திரத்துல அவ்வளவு அற்புதங்கள் நடக்குது. யோர்தான் பிளக்குது. எரிகோ மதில்கள் விழுகுது. அப்புறம் எத்தனை அற்புதங்கள் சுகமாகுது. நாமான் குஷ்டரோகிகள் சுகமாகறாங்க. விதவையின் மகன் எழுப்பப்படுறான் உயிரோட. எவ்வளவு அற்புதங்கள் பார்த்திருக்காங்க. யூதர்களுக்கு வந்து அற்புதம்ன்றது சாதாரண காரியம். ஃபார் த ஜூஸ் மிரக்கிள்ஸ் ஆர் நார்மல் திங். ஆனா இந்த யூத தலைவர்கள், மத தலைவர்கள் யெகோவா தேவனை சேவிக்கிற, வணங்குகிறவர். அது புரிஞ்சுக்கணும். தே ஆர் வொர்ஷிப்பிங் த சேம் காட் தட் ஜீசஸ் வொர்ஷிப்ட். ஆமென். இயேசு எந்த பிதாவை, எந்த கடவுளை சேவித்தாரோ, வணங்கினாரோ அதே கடவுளை தான் இவனும் வணங்கிட்டு இருக்கான். இயேசு எந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டாரோ அதே நியாயப்பிரமாணத்தை தான் இவனும் கை கொள்றான். அந்த யூத தலைவர்களை என்ன யாரை பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க? பேதுரு அவனை பிடிச்சி உள்ள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? சப்பானிய சுகமாக்கினதுக்கு, அற்புதம் செஞ்சதுக்கு. பழைய ஏற்பாடு ஃபுல்லா அற்புதம் தான். தீர்க்கதரிசிகள் ஃபுல்லா அற்புதம் தான். எல்லாமே அற்புதம் தான். பழைய ஏற்பாடு ஃபுல்லா அவ்வளவு அற்புதம் இருக்குது. யூதர்களுக்கெல்லாம் அது ஒரு புதுசே கிடையாது. அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏனென்றால் பாருங்க 4வது வசனத்துல பாருங்களேன். பாருங்க எப்படி ஆண்டவர் வேலை செய்யறாரு பாருங்க. 4வது வசனம் பாருங்க. படிங்க 4வது வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. மக்கள் வந்து they're waiting for the gospel. People are waiting for the gospel. மக்கள் நற்செய்தியை விரும்புகிறார்கள், அதற்காக காத்திருக்கிறார்கள். அது வேணும்ன்றது அவர்களுடைய எண்ணமாக இருக்குது. People want the gospel. ஏங்க, வியாதியில இருக்க எவனாவது வந்து சுகம் வேணாம்னு சொல்லுவானா? சொல்லுங்க. வியாதியில இருக்க எவனா சொல்லுவானா? சபைக்கு போறான், ரட்சிக்கப்பட்டிருக்கான், ஞானஸ்தானம் எடுத்திருக்கான், வியாதியில இருக்கான், அவன்கிட்ட போய் கர்த்தர் சித்தம்னு சொன்னா அவன் ஏத்துப்பானா? சொல்லுங்க. அவன் எப்படி ஏத்துக்க முடியும்? வேற வழி இல்லாம ஏத்துக்கிறாங்க. ஏன்னா யாரும் போய் அவங்களுக்கு நற்செய்தியை சொல்லவே இல்லை. அதனால ஒரு வழி இல்லாம ஆமா பிரதர், கர்த்தர் சித்தம் பிரதர். ஆனா நிச்சயம் அவன் மனசுக்குள்ள என்ன இருக்கும்? ஐயோ, இந்த வியாதி போனா நல்லா இருக்குமே, இந்த பலவீனம் போனா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் மனசுல இருக்கும். ஆனா வேற வழி இல்ல. சண்டே தான் பிரசங்கம் பண்றாங்க. கர்த்தர் தான் வியாதி கொடுத்தார், கர்த்தர் தான் உன்னோட இதை பண்ணார், கர்த்தர் தான் உனக்கு அதை பண்ணார், உன் பிசினஸ் நாசம் பண்ணி போட்டார் அப்படின்றதுனால ஆமா பிரதர் கர்த்தர் தான் பண்ணாரு. ஆனா மனசுக்குள்ள அவனுக்கு என்ன தெரியுமா ஆசை? எப்படியாவது நான் நல்லா இருக்கணும், இந்த வியாதி போகணும், என் பிசினஸ் நல்லா ஆகணும், என் பொருளாதாரம் நல்லா. இதுதான் மனசு. அதனாலதான் பாருங்க ஆதி திருச்சபையில மத தலைவர்கள்லாம் எதிர்த்து நின்னாங்க. ஆனா யாரெல்லாம் அப்போஸ்தலர்கள் கூட இருந்தாங்க? த காமன் பீப்புள். ஆமென். மற்ற ஜனங்கள் எல்லாருமே கூட தான். அதான் 5000 பேர் வந்துட்டான். அப்போஸ்தலர் 2ல 3000 பேர் ரட்சிக்க போடுறான். அடுத்த அதிகாரத்துல 5000 பேர் வந்துட்டான். இவங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா இயேசுடைய நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. உள்ள வச்சுட்டு அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, உள்ள வச்சுட்டு அடுத்த நாள் அவங்களை கூட்டு என்கொயரி எல்லாம் பண்றாங்க. என்கொயரி எல்லாம் பண்ணிட்டு அவங்கள வார்னிங் கொடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? வாங்க 4:17 படிங்க. 4:17. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். என்ன பயம் காட்டுறாங்க? கூப்பிட்டு த்ரெட்டன் பண்றாங்க, பயம் காட்டுறாங்க. இயேசுவோட நாமத்துல நீ பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஏன்னா இயேசுவோட நாமத்துல பிரசங்கம் பண்ணா அற்புதம் நடக்குது. ஜனங்கள் கூட்டமாக ரட்சிக்கப்படுறாங்க. அப்போஸ்தலர் 2ல 3000 பேர், அப்போஸ்தலர் 3ல 5000 பேர். அவங்க கலங்கி போய் உட்காந்துருக்காங்க. என்னடா அது, இயேசுவோட நாமத்துல இவ்வளவு வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள பயம் காட்டி த்ரெட்டன் பண்றானுங்க. இனிமே பேசினா உனக்கு தொலைச்சு விடுவோம் பாரு அப்படின்னு த்ரெட்டன் பண்றானுங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றாரு பாருங்க 19வது வசனத்துல பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். அடுத்த வசனம். நாங்கள் கண்டடைவைகளையும் கேட்டவைகளையும் பேசாம இருக்க கூடாதே என்றார்கள். தொடர்ந்து படிங்க சிஸ்டர், 22 வரைக்கும். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள்.
அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். ஒன்றும் பண்ண முடியல. 40 வயசு ஆளை எழுப்பி விட்டானுங்க. 40 வருஷமா சப்பானி இருந்தாலும் எழுப்பி விட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. பயம் காட்டி அனுப்பிட்டாங்க. இப்போ என்ன பயம் காட்டுறானுங்க, இனிமேல் பண்ணனா திருப்பி தூக்கி உள்ள வச்சிருவோம், என்ன வேணா பண்ணுவோம். ஏன்னா அன்றைக்கு அந்த யூத மத தலைவர்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தானுங்க. இப்போ இவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க, இதற்கு எப்படி அவர்கள் ஜெபம் பண்ணார்கள், அதை தான் நம்ம பார்த்து முடிக்க போறோம். ஹவு டிட் தே ரெஸ்பாண்ட் டு த த்ரெட்ஸ் அண்ட் த பர்சிக்யூஷன்ஸ்? அவர்களுடைய பயமுறுத்தலுக்கும் சுவிசேஷ நிமித்தமாக வருகிற பாடுகளுக்கும் எப்படி இவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஜெபம். இன்றைக்கு நீங்க இந்த ஜெபத்தை பண்ணலாம். இன்றைக்கு சுவிசேஷ நிமித்தமாக நமக்கு பாடுகள் வருகிறது. இயேசு நாமத்தின் நிமித்தமாக நமக்கு பாடுகள் வருது. ஜனங்கள் வழியாக வருகிறது, பிரச்சனை சூழ்நிலை வழியாக வருகிறது. அந்த நேரத்தில் எப்படி நம்ம ஜெபம் பண்ணணுன்றது பாருங்க. நேரா கிளம்பி போறாங்க. ஒரு ஜெப கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் மத்த விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நேரா அங்க போறாங்க. 23வது வசனம் படிங்க. போய் என்ன நடந்துச்சோ அதை எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்றாங்க. 23வது வசனம். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசிரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அங்க போய் ஜெப கூட்டத்துல போய் சொல்றாங்க இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு மற்ற விசுவாசிகள்கிட்ட ஷேர் பண்றாங்க. போயிட்டு ஷேர் பண்ணிட்டு அடுத்த வசனத்துல அங்க கூடி இருந்த விசுவாசிகள் ஜெபம் பண்றாங்க. பேதுரு யோவான் ஜெபம் பண்ணல, அங்க கூடி இருந்தாங்க பாத்தீங்களா விசுவாசிகள். அவங்க எப்படி ஜெபம் பண்றாங்க பாருங்க. படிக்காரமிங்க சிஸ்டர். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். போதும். கர்த்தாவே எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க பாருங்க. இயேசு எப்படி ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார்? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறார்கள். ஜெபத்துல முதலாவது நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் we exalt the name of Jesus, exalt the name of God the Father. ஹல்லேலூயா. பிதாவின் நாமத்தையும் இயேசுவின் நாமத்தையும் உயர்த்தி ஜெபம் பண்ணணும். அதனாலதான் இயேசு ஜெபம் பண்ணும்போது எப்படி கற்றுக் கொடுத்தார்னா, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஃபர்ஸ்ட் எக்ஸால்ட் பண்ணும். நீங்க எதை உயர்த்துகிறீர்களோ நல்லா கவனிங்க. வாட் எவர் யூ எக்ஸால்ட் வில் மேக்னிஃபை. நீங்க எதை உயர்த்துகிறீர்களோ அது உங்க வாழ்க்கையில பெரிதாக மாறும். அது உங்க வாழ்க்கையை நிரப்பும், உங்க சிந்தையை நிரப்பும். நீங்க எதை உயர்த்துகிறீர்களோ அது உங்க சிந்தையை நிரப்பும், உங்க இருதயத்தை நிரப்பும். வாட் யூ எக்ஸால்ட் வில் ஆல்வேஸ் மேக்னிஃபை. எத்தனை பேர் புரிஞ்சுச்சுங்க? அதனால எப்பவுமே முதலாவது ஆண்டவரை உயர்த்தி, அவர் நாமத்தை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்தி நம்ம ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பிரச்சனை பயங்கரமா இருக்கு. ஆனா இவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க? கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கிறீர். அப்பனா அவங்க இன்னொன்னு என்ன சொல்ல வராங்க? அந்த விசுவாசிகள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, எல்லாமே நீங்க உண்டாக்குனது தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பயமுறுத்தலை கொடுத்த பரிசேயர் சதுசேயர் பிரதான ஆசிரியருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. சகல அதிகாரமும் வானத்திலும் பூமியிலும் யாருக்கு உண்டு? கர்த்தருக்கு உண்டு. மத்தேயு 28 ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா, பரம ஏறுவதற்கு முன்பதாக, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு உண்டு, ஆகையால் நீங்க உலகமெங்கும் போய் சீஷர்களை என்ன பண்ணுங்க? உருவாக்குங்க. சோ என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, எல்லாத்தையும் நீங்க தானே உண்டாக்குனீங்க, எல்லா அதிகாரமும் உங்களுக்கு தானே உண்டு ஆண்டவரே, நீங்க எங்க பக்கம்லாம் இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க தானே எங்களை சீஷர்களை அழைத்து இருக்கிறீங்க, உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மத்தேயு 28 ஆண்டவர் பேசினதை நினைவு கூறி இங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? How many of you able to understand this? This is how you pray. You always pray remembering the promises that God has spoken over you, remembering the things God has already declared over you. நீங்க ஏற்கனவே ஆண்டவர் உங்களோட பேசின காரியத்தையும் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் அதையும் வைத்து அதை உயர்த்தி, அவர் நாமத்தை உயர்த்தி, ஆண்டவரே இதெல்லாம் கொடுத்தது நீங்க தான், இது எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்குது, சகல ஆளுகையும் உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, சகல அதிகாரமும் உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாற்று மேலேயும் நீங்க தான் ராஜாதி ராஜாவா இருக்கிறீங்க, கர்த்தாதி கர்த்தரா இருக்கிறீங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நாமத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்னா, முதலாவது உங்க மனசுல இருக்கிற அந்த அவிசுவாசம் எல்லாம் அப்படியே நீங்க ஆரம்பிச்சது. The cloud that is stopping your faith. Hallelujah. அந்த அவிசுவாசம் ஒரு மேகத்தை போல ஒரு அப்படியே எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, ஒரு மாதிரி கிளவுடியா இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அப்படியே விலக ஆரம்பிக்கும். அப்படியே எல்லாம் அந்த மிஸ்ட் எல்லாம் கிளியர் ஆகும். அந்த எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த மிஸ்ட் கிளியர் ஆகும் போது தான், அந்த பனி கிளியர் ஆகும் போது தான் தரிசனம் தெளிவாக இருக்கும். விஷன் வில் பி கிளியர். அதற்கப்புறம் நீங்க என்ன எப்படி ஜெபம் பண்ணுன்றத பரிசுத்த ஆவியானவர் உள்ள புந்துருவார். உள்ள எத்தனை பேர் புரியுதுங்க? How many of you able to understand what I'm trying to say? எத்தனை பேர் புரியுது? ஏன்னா ஜெபம் என்பது நம்ம மட்டும் செய்யறது இல்ல, பரிசுத்த ஆவியானவரோட சேர்ந்து செய்யறதுதான் ஜெபமே. அவருடைய இன்ஃபுளுன்ஸ்ல தான் ஜெபம் பண்ணணும். நான் எப்பவுமே ஜெபத்துக்கு உட்காரும் பொழுது எப்படி உட்காருவேன்னா, எந்த ப்ரேயர் பாயிண்ட் எடுத்துட்டு உட்காரவே மாட்டேன். ஜெபத்துக்கு உட்காரும் போது 1000 ப்ரேயர் பாயிண்ட் இருக்கு எனக்கு ப்ரே பண்றதுக்கு, 1000 விஷயங்கள் இருக்கு என் வாழ்க்கையில ப்ரே பண்றதுக்கு.
ஆனா அந்த ப்ரேயர் பாயிண்ட் எடுத்து நான் உட்கார மாட்டேன். உட்காரும்போது எப்படி உட்காருவேன்னா, கையில பைபிள் வச்சுப்பேன், கையில ஒரு நோட்டு வச்சுப்பேன். எப்பவுமே இப்படிதான் உட்காருவேன். கையில ஒரு பைபிள் நோட் வச்சுட்டு ஆண்டவர் ஃபர்ஸ்ட் துதிக்க ஆரம்பிச்சிடும். ஐ ஸ்டார்ட் பிரைசிங் காட். அன்னை பாஷையில் அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜெபம் பண்ணிட்டு அப்படியே பரிசுத்தாவியான ஒரு ப்ரேயர் பாயிண்ட் கொடுக்க ஆரம்பிப்பார். ஹோலி ஸ்பிரிட் வில் ஸ்டார்ட் கிவிங் த ப்ரேயர் பாயிண்ட்ஸ். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அவருடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுவது. அவருடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணீங்கன்னா கரெக்டா ஜெபம் பண்ணுவீங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் ப்ரேயர் பாயிண்டே முக்கியம் இல்ல, அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நான் ஜெபம் பண்ணாலே மேட்டர் நடக்கும்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனாலதான் உட்காரும்போது பிளாங்கா தான் உட்காரும். போயிட்டு ஜெபம் அப்படியே வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருவேன், அப்படியே இது பண்ண ஆரம்பிச்சிருவேன். அங்கிருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரேயர் பாயிண்ட் அவர் கொடுப்பாரு. இதுக்கு அப்ப டக்குன்னு நான் டைரி இருக்கு, இந்த டைரி வச்சு எழுத ஆரம்பிச்சிருவேன் ப்ரேயர் பாயிண்ட் எல்லாம். இதுக்காக ஜெபம் பண்ணு. சில நேரம் வந்து எனக்கும் அந்த நபருக்கும் சம்பந்தமே இருக்காது. அவரை நான் சந்திச்சிருக்கவே மாட்டேது இல்லை, ஆனா அவருக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு ஒரு ஆண்டவர் டக்குன்னு அவருக்காக ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் டக்குன்னு ஆண்டவர் என்னோட குடும்பத்தில் இருக்க சில பிரச்சனைகள் எல்லாம் ஞாபகப்படுத்துவார். அதை எனக்கு மறந்தே போயிடும். அந்த ஜபத்துக்குள்ள போனா அந்த பிரச்சனை எல்லாம் மறந்துடுவேன். ஆனா அதெல்லாம் ஞாபகப்படுத்தி இதுக்காக நீ ஜெபம் பண்ணணும் ஒரு ஆண்டவர். டக்குன்னு அதுக்கு ஜெபம் பண்ண, இதுக்காக ஜெபம் பண்ண. அப்படியே ஆண்டவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்பதாக எனக்கு ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக பேசின தீர்க்க தரிசனத்தை ஞாபகப்படுத்துவார். அதுக்காக ஜெபம் பண்ணுவார். புரியுதுங்களா? திஸ் இஸ் ஹவ் யூ ப்ரே, கனெக்டிங் வித் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரோட நீங்க வந்து இணைந்து ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யூ நீட் டு கனெக்ட் வித் த ஸ்பிரிட் ஆஃப் காட் அண்ட் ப்ரே. ஹல்லேலூயா, glory to God, amen. சோ முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? அவருடைய நாமத்தை உயர்த்தி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். யூ ஷுட் ஸ்டார்ட் எக்ஸால்ட்டிங் ஹிஸ் நேம். யூ ஷுட் ஸ்டார்ட் மேக்னிஃபைங் ஹிஸ் நேம். அவர் நாமத்தை உயர்த்தணும், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், அவரை ஆராதித்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி உள்ள நுழையணும். ஜோம் பண்ணிட்டு அடுத்தது பாருங்களேன், டக்குன்னு பரிசுத்தாவியான எப்படி ஒர்க் பண்றாரு பாருங்களேன். சங்கீதம் 2வது அதிகாரத்துல இருக்க ஒரு வசனத்தை உள்ள கொண்டு வர்றார். வாங்க அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். 25 பாருங்க. அவர் நாமத்தை உயர்த்த அவங்க ஜோம் பண்ண ஆரம்பிச்ச உடனே, இது வந்து சங்கீதம் 2ல இருக்கிற வசனம். இதுதான் பரிசுத்தாவியானவருடைய வழிகாட்டுதல்ல ஜெபம் பண்றது. புரியுதுங்களா? படிங்க. புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும். இது எங்க இருக்குது? சங்கீதம் 2:1-2 வசனம். அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். 24 படிங்க. 20 அடுத்த வசனம் படிங்க. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. தாவீது வந்து சங்கீதம் 2ல எழுதியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகத்துல இருக்க ராஜ்யங்கள், உலகத்துல இருக்க ராஜாக்கள், அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்றாங்களாம்? கர்த்தருக்கு எதிராக என்ன பண்றாங்களாம்? காரியங்களை தீட்டுறாங்களாம். கர்த்தருக்கு எதிரான காரியங்களை என்ன பண்றாங்களா? செய்யணும்னு நினைக்கிறாங்களாம். அதான் போல கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்களும் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள். இது வந்து அங்க வருது. எங்க வருது? சங்கீதம் 2ல வருது. சங்கீதம் 2 போடுங்க. சங்கீதம் 2:1-2 போடுங்க. டக்குன்னு போடுங்க. பாருங்க, இப்படிதான் ஜெபம் பண்ணணும். நீங்க வந்து உள்ள ஜெபம் பண்ண உள்ள நுழைஞ்ச ஆண்டவர் துதிச்சு உள்ள போகும்போது ஆண்டவர் அப்படியே வசனத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்துருவார். பாருங்க எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க ஆண்டவர். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. இந்த 2 வசனத்தை படிச்சுட்டு இதுல பாருங்க 3வது வசனத்தை படிங்க. இது அருமையான வசனம். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அடுத்தது, பரலோகத்தில் வீற்றிருக்கவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் 3 வசனத்தை என்ன போட்டிருக்கு? உலகத்தில் இருக்க ஜாதிகள், ராஜ்யங்கள் கொந்தளித்து கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் எல்லாம் எழும்புறாங்க. அடுத்த வசனம் 3வது வசனம், அவர்களுடைய கயிறுகள் எல்லாம் உடைத்து போடுவோம், கட்டுகளை அறுத்து போடுவோம், let us break their bonds, let us cast their hearts அப்படின்னு சொல்லி இவனுங்க பயங்கரமா பிளான் பண்றானுங்களாம். கர்த்தருக்கு விரோதமா பண்ணுவோம், அதை பொண்ணு பிளான் பண்றாங்களாம். அங்க மேல அவர் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரா? 4வது வசனத்துக்கு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் பரலோகத்தில் வீட்டுக்கு என்ன பண்றாங்க? அதை பார்த்து என்னங்க? நகைத்து கொண்டிருக்கிறார், சிரித்து கொண்டிருக்கிறார். என்ன சிரிக்கிறாரா? யோசிச்சு பாருங்களேன். 4 எறும்பு இருக்கு. சும்மா கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு 4 எறும்பு இருக்கு உங்க டேபிள்ல. இப்ப நான் உட்காந்துருக்க டேபிள்ல 4 எறும்பு இருக்கு. அந்த 4 எறும்பு பேசிக்குது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, கிரண் பாலை கடிச்சு கிரண் பாலை ஒரு ஒளியாக போறேன். கிரண் பாலை என்ன பண்றேன்னு பாரு, அவர் தூங்கும் போது அவர் என்ன பண்றேன் பாரு, அப்படி இப்படின்னு சொல்லுது. எனக்கு இந்த எறும்பு பேசுறத நான் கேட்டா எனக்கு சிரிப்பு வருமா, என்ன பயம் வருமா? சொல்லுங்க, நீங்க கரெக்டா போய் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு எறும்பு பேச உங்களுக்கு எதிர்த்து எறும்பு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை கேட்டா உங்களுக்கு சிரிப்பு வருமா, பயம் வருமா? எத்தனை பேருக்கு பயம் வருங்க? சொல்லுங்க. பயம் வரும்னா பயம் வரும்னு போடுங்க கமெண்ட்ல. சிரிப்பு வரும்னா சிரிப்பு வரும்னு போடுங்க.
இல்ல ரொம்ப பயம் வரும் பிரதர் எனக்கு. ஐயோ எறும்பு கடிச்சிரும் பிரதர், என்ன ஐயோ நான் இப்போ தூங்கும் போது என் காதுக்குள்ள போயிரும் பிரதர், இந்த யானை காதுல எறும்பு போன கதை மாதிரி நீங்க நினைப்பீங்க, ஏய் உனக்கெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல அப்படின்னு ஒரு அடி அடிச்சு போய்கிட்டே இருப்பீங்க. இதுதான் கர்த்தர் அங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. எத்தனை பேர் புரியுது? இங்க எல்லாம் பிளான் பண்ணலாம். உங்களை எதிர்த்து பிசாசு என்ன பிளான் வேணா பண்ணலாம், உங்களை எதிர்த்து மனிதர்கள் என்ன பிளான் வேணா பண்ணலாம். கர்த்தர் அங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏண்டா கிரண் பால நான் அழைச்சிருக்கிறேன், அவன் என்னுடைய மகனா இருக்கிறான், என்னுடைய நேச குமாரனா இருக்கிறான். இயேசுவின் ரத்தத்தினால நான் அவனை கழுவி சுத்திகரிச்சிருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால நான் அவனை மீட்டு எடுத்திருக்கிறேன். பெரிய விலைக்கரையா நான் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய அபிஷேகம் அவனுக்குள்ள இருக்குது, என்னுடைய பரிசுத்தாவினர் அவனுக்குள்ள இருக்கிறாரு, என்னுடைய தாசனாக இருக்கிறான். நீ அவனுக்கு எதிர்த்து பிளான் பண்றியா? பாப்போண்டான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எத்தனை பேர் புரியுதுங்க இப்போ? புரியுதுங்களா இல்லையா? இதுதான் அவனுக்கு ஜோம் பண்றாங்க. ஆதி திருச்சி இப்படிதான் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன வேணா பிளான் பண்ணுங்க சார், கர்த்தர் நகைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா திட்டங்களையும் பார்த்து கர்த்தர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? நகைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நகைத்து என்ன என்னங்க புரியுதுங்களா இல்லையாங்க உங்களுக்கு? இதுதான் பரிசுத்தாவியானவருடைய வழிகாட்டுதல்ல ஜெபம் பண்ணும். இப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்களே சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஜெபம் பண்ணும்போது. அடப்பாவி நீ ஏன்டா என்னை எதிர்த்து வர, உனக்கு ஏன்டா இந்த பிரச்சனை, பிசாசு உனக்கு ஏன்டா இந்த பிரச்சனை, உன்னை பாரு நான் என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு நீங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க பிசாசை பார்த்து. ஐயோ பிசாசு பண்றான் பிரதர். ஏன் ஏன் பிசாசை பார்த்து பயப்படணும்? அவன் ஒண்ணுத்துக்கு உதவாதவன், தோற்கடிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. நீங்க எதிர்த்து நின்னா ஓடி போவான்னு வசனமே போட்டிருக்குது. பிசாசை எதிர்த்து நின்று ஓடுவான். அப்ப அவனை பார்த்து சிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நீங்க சிரிக்கிற சிரிப்புல அவன் காண்டாய் போயிடுவான். அவன் மெட்ராஸ் பாஷையில சொல்றவங்களுக்கு காண்டாய் போயிடுவான். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமென். அடுத்து வாங்க, திரும்ப வாங்க, அப்போஸ்தலர் 4 வாங்க. அப்போஸ்தலர் 4 திரும்ப வந்துருங்க. 27 படிங்க. அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். பாருங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் முன்குறித்த காரியங்களை செய்வதற்கு யார் மூலமா அதை செஞ்சு முடிச்சிட்டாராம்? யாரெல்லாம் இயேசுக்கு விரோதமா இருந்தார்களோ அவர்கள் மூலமாக ஆண்டவர் தான் முன்குறித்த காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. பாருங்க எப்படி ஆண்டவர் வேலை செய்யறாரு பாத்தீங்களா? ஆண்டவர் ஏற்கனவே முன்குறிச்சிட்டார். என்ன முன்குறிச்சிட்டாரு? இயேசுவின் ரத்தத்தினால மீட்பை உண்டாக்கணும் என்று முன்குறித்து வைத்திருந்தார். உலக தோற்றத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு எழுதப்பட்டிருக்கு இயேசுப்பட்டு. Hallelujah. He is a lamb that was slain before the foundations of the world. நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு தோன்றதற்கு முன்பதாகவே நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய சாபத்திற்காக, நம்மளுடைய மரணத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் எப்பொழுது அடிக்கப்பட்டார்? உலக தோற்றத்துக்கு முன்பதாக. ஈவன் பிஃபோர் த வேர்ல்ட் வாஸ் கிரியேட்டட் he was slain. அவர் அடிக்கப்பட்ட, ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. இந்த திட்டத்தை நல்லா கவனிங்க. இந்த மீட்பின் திட்டத்தை, இந்த பிளான் ஆஃப் ரிடம்ஷன், இந்த மீட்பின் திட்டத்தை யார் மூலமாவே ஆண்டவர் நிறைவேற்றினாரா? the so called enemies of Jesus. இயேசுவோட விரோதிகள் இருந்தாங்க பாத்தீங்களா அந்த காலத்துல? கொந்தி பிலாத்து, பரிசேயர்கள், சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவர்கள் மூலமாவே ஆண்டவர் நிறைவேற்றிட்டார். நான் சொல்றேன், உங்க எதிரியை வச்சே உங்களுக்கு ஆண்டவர் சாதகமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு. God will use your enemies to bring blessings into your life. உங்களுக்கு சாதகமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஒரு மனுஷனுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமா இருந்தால் தன்னுடைய எதிரிகளும் அவனோட சமாதானமா இருப்பான். வேதத்துல வசனம் இருக்கு, if a man's way pleases the Lord, even his enemies will be at peace with him. நீங்க நினைக்கிறீங்க ஐயோ எனக்கு விரோதமா வராங்கன்ட்டு. உங்களுக்கு விரோதமா வராங்க பாத்தீங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு விரோதமா வராங்களோ அவளைக்கு எவ்வளவு நீங்க என்ன பண்ணுவீங்க? மேல உயர ஆரம்பிச்சிருவீங்க. யோசேப்புக்கு எவ்வளவு எதிரிகள் வந்தாங்களோ அதே லெவலுக்கு மேல தூக்கிட்டார் ஆண்டவர். என்னங்க புரியுதுங்களா இல்லையாங்க? புரியுதுங்களா இல்லையா? எதிரிகள் பெருக பெருக யோசேப்போட முன்னேற்றம் இன்னும் அதிகமாயிருச்சு. எல்லாம் நினைச்சாங்க அவ்வளவுதான் யோசேப்பை வித்தாச்சு, அண்ணன்களா யோசேப்பை வித்தாச்சுன்னு நினைச்சிட்டானுங்க. போர்த்திப்பார் மனைவி நினைச்சா அவ்வளவுதான் யோசேப்பை காலி பண்ணியாச்சு, தூக்கி ஜெயில போட்டாச்சுன்னு. கடைசியில பார்த்தா போர்த்திப்பாருக்கு அதிகாரியா யோசேப்பை குறைச்சிட்டார். அப்ப அந்த போர்த்திப்பார் மனைவி நினைச்சிருக்கோம், ஐயோ இவனையா ஜெயில போட்டோம், இன்னைக்கு என் புருஷனுக்கே இவன் அதிகாரியா வந்துட்டானே அப்படின்ட்டு நினைச்சிருக்குமா? நினைச்சிருக்காது அந்த பொம்பளை. அவனால போய் குற்றச்சாட்டு சொல்லிச்சுல, நினைச்சிருக்கோம் அந்த கண்டிப்பா அந்த என் கணவருக்கே ஒரு இதாயிட்டாரு இவரு அப்படின்ட்டு. சத்ரு வெள்ளம் போல் வந்தால் பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்று வரான். when the enemy comes like a flood, the spirit of God will raise a banner. அது என்ன கொடி? வெற்றி கொடி.
ஹalleluya. சத்ரு வர வர ஆண்டவர் வெற்றி கொடி ஏற்றி கொண்டே இருப்பார். அந்த வெற்றி கொடியை சிலுவையில ஏற்கனவே ஆண்டவர் ஏற்றி விட்டார். ஹalleluya. The victory is already won on the cross. ஆமென். ஹalleluya. Glory to God. ஆமென். சோ சத்ரு வரான்னு சொல்லி பயந்துட்டு இருக்காதீங்க. சத்ரு வரான் நீங்க என்ன சொல்லுங்க, சத்ரு வரியா, என் முன்னேற்றம் இன்னும் அதிகமா இருக்க போகுது, என்னுடைய அற்புதம் இன்னும் பயங்கரமா இருக்க போகுது, இன்னும் மகிமையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நன்றி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா சத்ருவே இருக்க மாட்டான். நீங்களே தேடுவீங்க, எங்கடா சத்ரு போயிட்டான்னு பார்த்தீங்கன்னா அவன் காணாம போயிடுவான் எங்கேயாவது. எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? ஹalleluya. சத்ருவை பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியமே கிடையாதுங்க. சத்ரு வரானா இட் இஸ் a clear indicator that the call of God is great upon your life. உங்களை எதிர்த்து சத்ரு வந்துட்டு இருக்காங்கன்னா அது ஒரு தெளிவான ஒரு அடையாளம், கர்த்தருடைய அழைப்பு உங்கள் மேல பெரிதாக இருக்கிறது. தெளிவான அடையாளம் அது. பயப்பட வேண்டாம் நீங்க. ஐ எம் டெல்லிங் யூ, யூ டோன்ட் ஹேவ் டு ஃபியர். நல்லா கவனிங்க, யார் மேல அழைப்பு பெருசோ அவங்களுக்கு தான் வந்து எதிர்ப்பு பெருசு. யார் மேல அழைப்பு பெருசோ அவர்களுக்கு தான் எதிர்ப்பு பெருசு. என்னங்க கரெக்டா இல்லையாங்க? எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? அழைப்பு பெரிதா இருக்கும் போது எதிர்ப்பு பெரிதா இருக்கும். சோ எதிர்ப்பை பார்த்து பயப்படாதீங்க. எதிர்ப்பு வரும்போது பெருசா இருக்கா, உடனே கையை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன், என்னோட அழைப்பு பெருசு. எதிர்ப்பை வந்து கர்த்தர் கொண்டு வரல. நல்லா கவனிங்க, எதிர்ப்பையும் சத்துருவையும் பிரச்சனையும் கர்த்தர் கொண்டு வரல. ஆனா அதை வைத்து கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளியே கொண்டு வருவார். Hallelujah. Through the opposition and the persecution, God will bring his glory out. ஏன்னா God is a master stroke. ஆண்டவர் வந்து காரியங்களை மாறுதலாக மாற்றுவதில் அவர் வல்லவர். அவர் he is a master mind. அவரால் முடியாதது கூட அது ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் அதை அப்படியே மாத்திடுவார். அவர் மகிமையை மாத்தி விட்டுருவார். அவர் எதிர்ப்பு அவர் கொண்டு வரல. நல்லா கவனிங்க, யோசேப்பை ஆண்டவர் குழியில போடல, யோசேப்பை ஆண்டவர் அடிமையா வைக்கல, யோசேப்பை ஆண்டவர் பொய் குற்றச்சாட்டை போட்டு என்ன பண்ணல, சிறையில போடல. ஆனால் பிசாசு பண்ணதை எல்லாத்தையும் மாத்தி யோசேப்பை மேல உயர்த்திட்டார். இதுதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் செய்யறார். எத்தனை பேர் புரியுதுங்க? அதான் சொல்றாரு, நீர் முன்குறித்ததை கொந்து பிலாத்தின் மூலமாகவும் ஏரோதின் மூலமாகவும் புறஜாதிகள் மூலமாகவும் இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக நீ என்ன பண்ணீர், செய்து முடித்தீர். ஹalleluya அப்படின்னு சொல்லிட்டு 29 வசனம் படிங்க. இப்பொழுதும் படிங்க சிஸ்டர். இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து. நல்லா கவனிங்க, எப்படி ஜெபம் பண்றாங்க பாருங்க, எப்படி ஜெபம் பண்றாங்க. இப்பதான் பாயிண்ட்டுக்கே வராங்க. இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயன்படுத்துறாங்க, அதை கவனிங்க. கவனித்து அடுத்த வரி பாருங்க, ரொம்ப பவர்ஃபுல். இதான் அடுத்தது படிங்க 30. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். என்ன ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே, அவனுங்க பயம் காட்டுறானுங்க, பயமுறுத்துறானுங்க, அதை நீங்க கவனிங்க. அது எப்படி நீங்க கவனிக்கணுமா? முழு தைரியத்தோடும் உம்முடைய வசனத்தை நாங்கள் சொல்லும்படி எங்களுக்கு என்ன பண்ணுங்க, அனுகிரகம் செய்யுங்க. பாருங்க எப்படி ஜெபம் பண்றாங்க பாத்தீங்களா? கிவ் us all boldness. 29 வசனம் போட்டுங்க, இங்கிலீஷ்ல போடுங்க 29. Now Lord, look on their threats and grant your servants with all boldness. முழு தைரியம் சொல்லுங்க. ஆண்டவரே முழு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே எனக்கு. சொல்லுங்க, எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே முழு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. என் மேல இருக்கிற அழைப்பு பெருசாண்டவரே, முழு தைரியம் எனக்கு உண்டாகட்டும், முழு தைரியம் என்ன உண்டாகட்டும். எதற்கு நமக்கு முழு தைரியம் வேண்டும்? கர்த்தருடைய வசனத்தை நாம் பிரசங்கிக்கும்படி, கர்த்தருடைய வசனத்தை நாம் அறிக்கை செய்யும்படி, கர்த்தருடைய அழைப்பை நாம் நிறைவேற்றும்படி முழு தைரியம் நமக்கு உண்டாவதாக. உங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் நான் இதை பேசிக்கிறேன். Let all boldness come upon you. Spiritual boldness come upon you. Hallelujah. முழு தைரியம், ஆவிக்குரிய தைரியம் உங்களுடைய ஆவியில உண்டாகட்டும், உங்களுடைய சிந்தையில உண்டாகட்டும், உங்களுடைய இருதயத்துல உண்டாகட்டும். Hallelujah. Hallelujah. Let the spirit of boldness come upon you. ஆவிக்குரிய தைரியம் உங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்துல நான் கட்டளையிடுகிறேன். இன்னைக்கு நமக்கு தேவை இந்த தைரியம் தாங்க. இந்த பிசாசு இந்த தைரியத்தை தான் எடுத்து வரான். பிரச்சனை வந்து ஐயோ அப்படின்னு அழுகிறதுனால ஒன்னும் நடக்காது. சொல்லுங்க, அழுகிறதுனால ஒன்னும் நடக்காது. ஜஸ்ட் பிகாஸ் யூ கிரை, நீங்க நினைக்கிறீங்களா அழுகிறதுனால எல்லாம் ஒன்னும் நடக்காது. இப்போ எழுதி வச்சுக்காங்க, நீங்க நான் அழுகிறோம் பிரதர், ஒன்னும் நடக்காது. அழுகிறீங்கன்னா அது எதுக்கு அடையாளம் ஆக இருக்கிறது என்றால் அவிசுவாசத்துக்கு அடையாளமா இருக்கு. அதான் அழுதுட்டு இருக்கீங்க உட்காந்து. ஆண்டவர் யாருன்னு தெரியல, அதான் அழுதுட்டு இருக்கீங்க. உங்க பிதா யாருன்னு தெரியல, உங்க அப்பா யாருன்னு தெரியல, அதான் அழுகிறீங்க. இவ்வளவு பெரிய அப்பா, பிதா, வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்தவர் உங்க அப்பாவா இருக்கிறாரு. நீங்க உட்காந்து அழுகிறீங்கன்னா உங்களுக்கு அவர் யாருன்னு தெரியல, அவரை நீங்க இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு தேவை முழு தைரியம். சொல்லுங்க, எனக்கு தேவை முழு தைரியம். இதுக்கு தான் நீங்க ஜெபம் பண்ணணும். லார்ட் கிவ் மீ ஆல் போல்ட்னஸ் that I may speak your word. உம்முடைய வசனத்தை நான் பேசும்படி.
அதை நான் அறிக்கை செய்யும்படி, அதை நான் பிரஸ்தாபப்படுத்தும்படி, பிரசங்கிக்கும்படி முழு தைரியத்தை கொடுங்க. எப்படி ஜெபம் பண்றாங்க? முழு தைரியத்தை கொடுத்து பாருங்க, 30வது வசனம் பாருங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும், 30வது வசனம், அடையாளம் அற்புதம் நடக்கும்படி செய்து. எதுக்கு முழு தைரியம் வேணுமா? அவருடைய வசனத்தை பேச முழு தைரியம் வேணும். அவருடைய வசனத்தை நீங்க முழு தைரியத்தோட பேசும்போது என்ன தெரியுமா நடக்கும்? இயேசுவின் நாமத்துல அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்க ஆரம்பிச்சிடும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? when you start speaking the word of God boldly, signs, wonders, miracles will start following you. புரியுதுங்களா இல்லையாங்க? புரியுதுங்களா இல்லையா? நீங்க தைரியமா பேச பேச பேச, வசனத்தை பேச பேச பேச, கர்த்தர் சொல்வதை பேச பேச பேச, அற்புதம் அடையாளம் வந்து இன்எவிட்டபிள்னா நிச்சயமாக நடக்கும். காம்ப்ரமைஸே கிடையாது. தைரியமா பேச மாட்டோம், அதான் பிரச்சனை. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி பேசினா ஒண்ணும் நடக்காது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி 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 பேசினா ஒண்ணும் நடக்காது. அதனாலதான் அவங்க எப்படி, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து, பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்துக்கு முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்யவும் செய்தரலும். ஆண்டவர் கரம் வெளிப்படணும். ஆண்டவர் கரத்தினால அற்புதம் அடையாளம் நடக்கணும் என்றால் அவருடைய வசனத்தை நீங்கள் முழு தைரியமாக பேசணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் உங்களுக்கு தைரியம் தேவை. இன்னைக்கு பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம நினைக்கிறோம், ஐயோ பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சு. முழு தைரியத்தோட வசனத்தை பேச ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவருடைய கரம் அங்க வெளிப்பட ஆரம்பிச்சிடும். when you start speaking the word with all boldness, God's hand will be revealed in the situation. ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த பிரச்சனை மறைஞ்சு போகும். இந்த முழு தைரியத்துல நீங்க நடக்கக்கூடாதுன்றதுதான் பிசாசோட தந்திரமாக இருக்குது. இதுக்குதான் பிசாசு வேலை பார்த்துட்டு இருக்கான். இதனாலதான் ஜெபம் பண்ணணும்ன்றாரு இயேசு. எத்தனை பேர் புரியுது ஏன் ஜெபம் பண்ணணும்ன்றாரு? இதுக்காக தான் ஜெபம் பண்ண சொல்றாரு. இப்படி ஜெபம் பண்ண உடனே அடுத்த வசனத்துல போட்டிருக்கு 31ல, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் குடியிருந்த இடம் அசைந்தது. when you pray, things will be shaken. ஹல்லேலூயா. எல்லாம் அசைக்கப்படும், எல்லாம் அசைக்கப்படும், எல்லாம் அசைக்கப்படும். எல்லாம் கர்த்தர் சித்தம் இல்லாத காரியம் எல்லாம் அசைக்கப்பட்டு விழுந்து போகுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமீன் போடுங்க. கர்த்தர் சித்தம் இல்லாததெல்லாம் அசைக்கப்படும், அதெல்லாம் விழுந்து போகும், உடைந்து போகும். நீங்க ஜெபம் பண்ண கர்த்தர் சித்தம் இல்லாத காரியம் உங்க வாழ்க்கையில உட்காந்துருக்கு பாத்தீங்களா? உங்க குடும்பத்துல உட்காந்துருக்கு, உங்க பொருளாதாரத்துல, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில, உங்க கணவரோட வாழ்க்கையில, மனைவியோட வாழ்க்கையில, அங்க இருக்குது இங்க இருக்குது எல்லாத்துலயும் அதெல்லாம் அசைக்கப்பட ஆரம்பிச்சு. உங்க சரீரத்துல கர்த்தர் சித்தம் இல்லாத வியாதி வந்து கர்த்தர் சித்தம் இல்லாத காரியம், அதான் அது சரீரத்துல உட்காந்துருக்கு. when you start praying in faith, விசுவாசத்தை ஜெபம் பண்ண அதெல்லாம் அசைக்கப்படும் போது அதெல்லாம் விழுந்து போய் அதெல்லாம் நிக்காது. நல்லா கவனிங்க. கர்த்தர் அசைக்கும் பொழுது கர்த்தருக்கு சித்தம் இல்லாத காரியம், கர்த்தர் வைக்காத காரியம் எதுவுமே நிக்காதாங்க. அதுதான் இன்னும் ஒரு முறை கர்த்தர் பூமியும் வானத்தையும் அசைப்பான்றது. அதுதான் அர்த்தம். அது எதுக்கு அசைக்கிறாரு? உங்களை கீழே தள்ளி விடுறதுக்கா? என்ன அவர் என்னங்க நிறைய பேர் நம்மள கீழே தள்ளி விடுறதா அசைச்சிட்டு இருக்காரு, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அவருக்கு ஒரு வேலை இல்லை பாருங்க, கிரண் பல கீழே தள்ளி விடுறதுதான். என்னை உண்டாக்கிட்டு அவரை கீழே தள்ளி விடுவாரா? என்னங்க பேசுறீங்க? இன்னும் ஒரு முறை நான் பூமியும் வானத்தையும் அசைப்பேன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, எதெல்லாம் நான் உண்டாக்கலையோ, எதெல்லாம் நான் வந்து சிருஷ்டிக்கலையோ, எதெல்லாம் பிசாசு கொண்டு வந்திருக்கானோ அதெல்லாம் கீழே தள்ளி விடப்படும். அதெல்லாம் will be cast out. அதுதான் அசைக்கிறார் ஆண்டவர். அதெல்லாம் புறம்பே தள்ளி விடப்படும். சோ உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபம் பண்ண கர்த்தருடைய அசைவை நீங்க பாப்பீங்க. you will start seeing the move of God and the shake of God. அப்பொழுது இந்த வியாதி விழுந்து போகும், இந்த தரித்திரம் விழுந்து போகும், இந்த சாபம் விழுந்து போகும், இந்த பிரச்சனை விழுந்து போகும், இந்த சமாதான குறைவு விழுந்து போகும், இந்த டிப்ரெஷன் விழுந்து போகும், எல்லாம் விழுந்து போகும். பூரண சமாதானமும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் மகிமையாக வழங்கப்படும். ஹல்லேலூயா. glory to God. ரீபஹலனபா ஷகதரபா. இதுதான் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோ இந்த அப்போஸ்தலர் 3:4 திரும்ப போய் நீங்க படிங்க. இந்த ஜெபத்தை நீங்க உங்க சொந்த ஜெப வேலையில நீங்க பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமா நான் சொல்றேன், கர்த்தருடைய அசைவை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்பது என்பது கர்த்தர் உண்டாக்கின ஒரு காரியம். ஹல்லேலூயா. giving is a principle which was created by God. கொடுப்பது என்பது கர்த்தர் உண்டாக்கின ஒரு காரியம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசுனமாய் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரைகளிலும் பெருகுவர்களாய் இருக்கும்படியாக
தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியே விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆமென். சோ இந்த வசனங்களை வைத்து உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் ஹalleluya 6வது வசனத்திலிருந்து 10வது வசனத்தை வைத்து உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாக நீங்க விதைக்கிற ஒவ்வொரு விதைக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய அறுவடை கொடுப்பார். ஹalleluya. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குறுதி. இட் இஸ் a promise from God. ஏன்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தையில விதைக்கிறீங்க, கர்த்தருடைய ஊழியத்துல விதைக்கிறீங்க. நீங்க ஏதோ கொண்டு போய் வெளியில எங்கேயும் கொடுக்கல, கர்த்தருடைய ஊழியத்துல கொடுக்குறீங்க, வார்த்தையில கொடுக்குறீங்க. ஹalleluya. நல்ல நிலத்துல நீங்க விதைக்கிறீங்க. ஆண்டவர் இதுதான் சொல்றார், யூ ஆர் சோயிங் ஆன் குட் கிரவுண்ட். நல்ல நிலத்துல நீங்க விதைக்கிறீங்க, நிச்சயமா அதோட அறுவடையை பார்ப்பீங்க. கர்த்தரை நீங்க கனம் பண்றீங்க. ஆமென். சோ கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. நீங்க யூபிஐ மூலமா கொடுக்கணும்னா ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். இதான் அந்த ஸ்கேன் கோடு. ஸோ கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே, மற்ற யூபிஐ மூலமாக நீங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். யூபிஐ நம்பர் வழியாகவும் நீங்க கொடுக்கலாம். 9884160264. இதுதான் யூபிஐ நம்பர். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பரும் இதுதான். யூபிஐ ஐடி வந்து JJKiranpal@OKICICI. இல்ல டைரக்டா பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னாலும் நீங்க பண்ணலாம். இந்தியாவில் இருக்கிற அக்கௌண்ட்ல இருந்தும் பண்ணலாம், இல்ல வெளிநாடுகளில் இருக்கிற அக்கௌண்ட்ல இருந்தும் டைரக்டா நீங்க பேங்க் டிரான்ஸ்ஃபர் வழியா பண்ணலாம். அக்கௌண்ட் நேம் Kiranpal JJ, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 0000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தம். ஆமென். என் தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் குறைவுகளும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சந்திப்பார் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.